ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என் தங்கச்சியோட பொண்ணு ஏஜ் ரிட்டன் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இவளுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த குட்டி பாப்பா என்னோட நாத்தனார் பேத்தி. அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவளுக்கு வந்து குளிச்சுட்டு வந்தோடனே வேகமாக தலை கூட காயில் பாவம் நைட்டில் வேகமாக கிளம்புங்க கிளம்புங்க கிளப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரியை கட்டிட்டு அவளை தலை சீவிட்டு இருக்கோம். தலை சீவிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அங்கேருந்து பெரியவங்களாம் வந்துட்டாங்க. நேரம் ஆயிடுச்சு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 தடவை வந்துட்டாங்க. வரப்பெல்லாம் நாங்கள் 10 நிமிஷம்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஒரு பக்கம் செயினை போட, நான் ஒரு பக்கம் வளையல போட, பியூட்டிஷியன் தலை சீவ வேகமாக செஞ்சு, சரி திட்டுறாங்களே நல்ல நேரத்துக்குள்ளே மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாம் செஞ்சுட்டு அவளை கூப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என் நாத்தனார் ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காக வீடியோ எடுக்கலை. யார் கைக்கோ போயிடுச்சு ஃபோன், யார் கைக்குன்னு தெரில. அவங்க பாட்டுக்கு ஓனர்மானாக எடுத்து வச்சுருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் போடுறேன் உங்கள்கிட்ட. ஆக்சுவலாக நான் அவளை போய் அங்கே ஸ்டேஜில் நிற்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ரிலேட்டிவ்ஸு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க. அவங்கள இன்வைட் பண்ணுறதும் அவங்க கூட பேசிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு உட்காரமா இருந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் வீடியோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை, எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ தான் யோசித்தேன், ஐயோ வீடியோவை எடுக்காமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சொந்தக்காரவங்களாம் பார்த்தோன்னே பேசிட்டு ஜாலியாக இருக்க அந்த இதுலேயே இருந்துட்டேன். அதனால் நான் எடுக்காமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நாத்தனார் பேத்தியை பற்றி என்ன சொல்லணும்னா, அவள் வந்து குட்டி பிள்ளை. அவள் வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. அவங்க அம்மா அப்பாவும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. நான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். கையில் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபோனை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாள். என் பக்கத்தில் என் மாமா பொண்ணு, அவளுக்கும் குட்டி பையன், அவளும் இவளும் ஒரே ஏஜ் தான். அவனும் உட்காந்து செல்லு தான் பார்த்துட்டு இருக்கான். ரெண்டும் செல்லு பார்த்துட்டு இருந்துச்சுங்க. இந்த பாப்பா இருக்கால, செல்லு பார்த்துருந்தவ அவள் ஃபோனை பார்க்காம திடீர்னு அவன் ஃபோனை பார்த்தா. ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாள். பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு அந்த ஃபோனை பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கத்திக்கிட்டு, அவன் பையனாச்சே விடுவானா, விட மாட்டேன்ட்டான். ஃபோனை பிடுங்கிட்டு அவனும் விட மாட்டான், இவனும் விட மாட்டான். ரெண்டுக்கும் சண்டே ஆயிடுச்சு. உடனே இவன் அவனை போட்டு அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த பாப்பா அவன் ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பிச்சோடனே நான் உடனே தூக்கிட்டு அந்த பக்கம் கொண்டு போய் அப்புறம் ஏமாற்றி சமாளித்து இது பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கா இவள் எப்படி பாப்பா எப்படின்னா, ஃபோன் கையில் இருந்தால் யார் தூக்குறாங்க, யார்கிட்ட போகிறோம் எதுவுமே தெரில. ஃபோன் மட்டும் கையில் இருந்தால் போதும், ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அவங்க அம்மா கிட்டே இருக்கிறோம், அப்பா கிட்டே யார்கிட்ட இருக்கிறோம், இல்லை தெரியாதவங்க யார்கிட்ட போனால் கூட தெரிய மாட்டேது. அப்போ ஃபோன் எந்த அளவுக்கு அடிமையாக்கி வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்கிட்ட செல்லை ரொம்ப கொடுக்காதீங்க. அது முக்கியமாக குட்டீஸ்கிட்ட கொடுத்தா வாங்கவே முடியல, அப்படி அழுகுறாங்க. அதனால் கொடுக்காதீங்க. தாய்மாமனுங்க மாலை போகிறாங்க நல்ல நேரம் பார்த்து. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் சாரியெல்லாம் கட்டி முடித்தோடனே எல்லாருமே சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுவே ஒரு நைட்டு 11:30 ஆயிடுச்சு. அப்புறம் லெஹங்கா எடுத்துருக்கோமே, அதை போடவே இல்லையே. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சரி வா லெஹங்கா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் நிற்க வச்சு எல்லோரும் மோஸ்ட்லி எல்லோரும் போயிட்டாங்க. முக்கியமானவங்கலாம் நாங்கள் மட்டும், வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்கள் இருந்தோம். முக்கியமான எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, எடுத்துட்டோம், ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேனும் பொறுமையாக எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகினாலும் பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நின்று எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீட்லேயே ஒரு 35-40 பேர் இருந்தோம். எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். அதெல்லாம் வரலை. வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு அவள் மேக்கப்லாம் டயர்ட் ஆகிட்டா. சரி ஒன்று எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வா 1-2 எடுப்போன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வச்சு 1-2 ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஃபோட்டோஸ் தான் இப்படி வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ எடுக்கவே இல்லை, டயர்டாகிருச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் பசி வேறு வந்துருச்சா, சரி சீக்கிரம் வா, அவளுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, பசிக்குது அப்படின்னா இந்த 1-2 எடுத்துக்குவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் அல்வாலாம் வச்சுருந்தாங்க. அப்போயே ஒருத்தர் கூப்பிட்டு, சொந்தக்காரவங்க தான், அவங்க சொன்னாங்க, வீட்டில் ஒரு இது எடுத்து வச்சுக்கோமா, பிரெட் அல்வா இல்லாட்டி இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாக்ஸ் எடுத்து என் கையில் கொடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. இவங்களாம் பாருங்கள், என் தங்கச்சி, என் மாமா பொண்ணு பெங்களூரில் இருக்கா, இவங்க 2 பேர் அக்கா தங்கச்சி தான். எல்லோரும் சேர்ந்து நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதெல்லாம் இப்போ இருந்துச்சா, சரி வீடியோ தான் இல்லை, இதெல்லாம் போட்டோலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நாங்கள் எப்போவுமே ஒன்றா செட்டாக தான் இருப்போம், ரொம்ப ஜாலியாக இருப்போம். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்கன்னா இருப்போம். இந்த இதில் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்துட்டேன்னா நானும் என் தங்கச்சியும், அதனால் ஒன்றும் எடுக்க முடியல. கடைசி நேரத்தில் அவங்க கிளம்ப போகிறேன் வா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எடுத்தது இது. அதனால் நின்று எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்களாம் கிளம்பிட்டாங்க. பெங்களூருக்கு உடனே நைட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி பாய் சொல்லிட்டு எல்லோரையும் அனுப்பிட்டு, இந்த பொண்ணு யாருன்னா என் தங்கச்சியோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்துச்சு, நல்லா பேசி பழகுச்சு. அந்த பொண்ணு தான் எல்லா வீடியோவும் எனக்கு எடுத்துச்சு. நான் அலைஞ்சிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் எடுக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துச்சு. அப்புறம் இவங்க என்னோட சித்தி, அவளோட அம்மம்மா பேத்தி கூட 2 ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க எடுத்தாங்க. அப்புறம் நைட்டு 12 மணி நாங்கள் சாப்பிடும்போது சரியான பசி.
இன்னும் வேலை இருக்குது, அதை எடுத்து வைக்கணும், இதை வைக்கணும், நீ இன்னும் சாப்பிடாம எந்த வேலையும் செய்ய முடியாது, மரியாதையாக வந்துடுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு நானும் அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டேன். நிறையா வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வெறும் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 தான் இருந்துச்சு. பிரெட் அல்வா நான் சொன்னேன், என்கிட்ட 10 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இருக்குது. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, பசிக்குது, உட்காந்தாச்சு, இனிமேலாம் நான் எடுத்து வர மாட்டேன், அப்புறமா பாக்ஸ் எடுத்து வீட்டில் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கிடச்சதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பீஸ்லாம் நிறையா இருந்துச்சு பிரியாணியில். நாங்கள் அதெல்லாம் எடுத்துக்கல. சிக்கன் 65 சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அதுதான் கிடைக்கல. புலாவ் இருந்துச்சு, அது மறுநாள் காலையில் வச்சு சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.